கிறிஸ்மஸ் நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபராக நம்ம சேனல் வீட்டாக் ரியல் எஸ்டேட்ஸை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இடம் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வீடும் கட்டிக்கலாம், இல்லை ரெசார்ட்டும் கட்டிக்கலாம். அதுக்கு பேங்க் லோன் சப்போர்ட்டுமே அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. பிகாஸ் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் யூடிஎஸ் கான்செப்டில் லே அவுட் போட்டிருக்காங்க. ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன், இல்லை ஒரு ரெவன்யூ சோர்ஸ், இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த இடம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். வீட்டாக் ரியல் எஸ்டேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசார்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனில் டிடிசிபி அப்ரூவலோடு இருக்க ஒரு ரெசிடென்ஷியல் லேண்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் பென்டா கிரீன்ஸ். இந்த பென்டா கிரீன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவலில், எக்ஸாக்டாக ஆனைக்கட்டியிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலில் சோலையூருங்கிற ஏரியாவில் தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட். ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு 100 ஃபீட்டில் தான் ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸு. நம்ம பென்டா கிரீன்ஸ்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே ஸ்கூல், பேங்க்கு, ஹாஸ்பிட்டல்னு எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. லே அவுட்டோட மொத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர். லே அவுட்டில் மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 பிளாட்ஸ் இருக்குது. சைட் லான்ச் பண்ண ஒரு 15 டேஸ்லேயே 18 பிளாட்ஸ் சேல் ஆகிருக்குங்க. ஒரு 3 சென்ட்ல இருந்தே நீங்கள் இங்கே இடம் வாங்க முடியும். ஒரு ஹில் ஸ்டேஷனில் இடம் வாங்கி வீடு கட்டி தங்களோட ரிட்டைர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கிறது நிறைய பேரோட ட்ரீம். பட் ஹில் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இடம் வாங்கணும்னா 21 சென்ட்டுக்கு மேலே, அதாவது ஃபார்ம் லேண்டாக தான் நிறைய லேஅவுட்ஸ் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இங்கே நீங்கள் பென்டா கிரீன்ஸில் வெறும் 3 சென்ட்டு கூட வாங்க முடியும், அதுவும் டிடிசிபி அப்ரூவலோட. ஸோ இங்கே நீங்கள் இடம் வாங்கி உங்களோட ட்ரீமை நிறைவேற்றிக்கலாம். இல்லைனா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஹில் வியூவோட பியூட்டிஃபுல்லாக இருக்க இந்த பென்டா கிரீன்ஸில் ஒரு பிளாட்டை ப்ரெசென்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட்காக ஒரு இடம் பார்க்குறீங்களா, அதுக்கும் இந்த பிளாட் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஏன்னா நியர்பையில் இருக்க ரெசிடென்ஷியல் லேண்ட்ஸோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.5லேருந்து 6 lakhs வரைக்கும் போகுது. பட் கிறிஸ்மஸ் நியூ இயர் அண்ட் பொங்கல் ஆஃபராக நம்ம சேனல் வீட்டாக் ரியல் எஸ்டேட்ஸை பார்த்துட்டு நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இடம் புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ட்டுக்கு 1 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சென்ட் இங்கே வெறும் 4.25 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். நியர்பையில் தாங்க டஸ்கர் ஹில்ஸ் ரெசார்ட் இருக்குது. ஸோ இங்கே இருந்து பார்த்தாலே அது நல்லா தெரியும். ரீசெண்டாக ஜெயிலர் 2 ஷூட் கூட இந்த ஏரியாவில் தான் நடந்துச்சு. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. லேண்ட் வேல்யூ நாளுக்கு நாள் நல்லா ரைஸ் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக நியர்பையில் மேரியட் இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் 90% கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் லைவுக்கு வந்துடும். உங்கள் லேண்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் உங்கள் லேண்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதனால தான் சொன்னேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெட்டரான ஆப்ஷன் இந்த லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி இமிடியேட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இங்கே நீங்கள் வீடும் கட்டிக்கலாம், இல்லை ரெசார்ட்டும் கட்டிக்கலாம். அதுக்கு பேங்க் லோன் சப்போர்ட்டுமே அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் வீடு கட்டி ரெண்ட்டுக்கும் விடலாம். ஏன்னா இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே ஆட்கள் வந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸஸுமே நிறைய இருக்குது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஹில்வியூவோட லொக்கேஷனில் வீடு பார்க்குறாங்கன்னா உங்கள் வீட்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடாக கட்டி நீங்கள் வாடகைக்கும் விடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ரெசார்ட் டைப்பில் கட்டி இங்கே இருக்க ரெசார்ட்ஸோட நீங்கள் டைப் பண்ணியும் வச்சுக்கலாம். அதாவது ஸோ புக்கிங்ஸ் எல்லாமே ரெசார்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ உங்கள் ரெசார்ட்டோட மெயின்டெனன்ஸையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கழிச்சது போக உங்களுக்கு ஒரு ரெவன்யூவும் இதில் கிடைக்கும். ஸோ இமிடியேட் ரெவன்யூக்கு எதிர்பார்க்குறீங்கன்னாலும் இந்த பிளாட் உங்களுக்கு ரைட் சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயுமே ஒர்த்து தாங்க. பிகாஸ் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு டைம் யூடிஎஸ் கான்செப்டில் லே அவுட் போட்டிருக்காங்க. அது என்ன யூடிஎஸ்ன்னு தானே கேட்குறீங்க? அன்டிவைடட் சர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லே அவுட்டில் இருக்க அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையும் இங்கே லேண்ட் வாங்குறவங்களுக்கே பிரித்து கொடுக்குறது தான் இந்த அன்டிவைடட் சார். ஸோ இது இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம்னு சொல்கிறேன். ஆனால் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து மோஸ்ட்லி அப்பார்ட்மெண்ட்ஸில் இந்த யூடிஎஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா, அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஃப்ளோர்ஸ் 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் இருக்கோம்னா கிரவுண்டு வந்து நமக்கு சொந்தமாக இருக்காது. அதாவது தரை வந்து நமக்கு சொந்தமாக இருக்காது. அப்போ அந்த நிலத்தை எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 100 வீட்டுக்கும் அங்கே உள்ள பார்க்கிங்கு மற்ற என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த லேண்ட் எல்லாத்தையும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. பட் இங்கே ஒரு பிளாட்டுக்கே உங்களுக்கு இதே கான்செப்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த லே அவுட்டில் இருக்க அம்யூனிட்டிஸான பார்க்கு, கிளப் ஹவுஸு,
கான்ஃபரன்ஸ் ஹால் வித் கிச்சன். ஸோ இது ஓவராலாக மொத்தம் ஒரு 40 சென்ட்ஸில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 40 சென்ட்ஸை 1:50 ரேஷியோவில் இங்கே பிளாட் வாங்குகிற 50 மெம்பர்ஸ்க்கும் பிரித்து கொடுக்குறாங்க. இதை நீங்கள் உங்களோட பிளாட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே யூடிஎஸ்ஸையும் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. தென் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் வர ரெண்டல் இன்கமையுமே இந்த 50 பீப்புளுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறதா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை நியர்பையில் இருக்க ரெசார்ட்ஸோட டைப் பண்ணிடுவாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடக்கிற ஈவெண்ட்டுக்கு வர ரெண்ட்டை பென்டாகிரீன்ஸில் லேண்ட் வாங்கியிருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இங்கே நீங்கள் பார்க்கலாம். தென் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கணுங்கிறதே தேவையில்லைங்க. உங்கள் பேரில் அந்த இடம் ரெஜிஸ்டர் ஆகிருந்தாவே போதும். நீங்கள் அங்கே உள்ள அம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன் இல்லை ஒரு ரெவன்யூ சோர்ஸ், இது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த இடம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தாவே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட்டில் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியாக வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் சிசிடிவி சர்வேலன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேஅவுட்டை சுற்றியும் ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோடவே சோலார் ஃபென்சிங்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா லேஅவுட்டில் ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. தென் 23 ஃபீட்டில் காங்க்ரீட் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 4 என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு கார் ஒரு கேட்டில் என்ட்ரு ஆகுதுன்னா அடுத்த கேட் வழியே ஈஸியாக வெளியே போயிடலாம். ஸோ ரொம்பவே ப்ராப்பராக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லேஅவுட்டை. இந்த பென்டாகிரீன்ஸில் நீங்கள் இடம் வாங்கணும்னு நினச்சாவோ இல்லை இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாவோ டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களே சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைட் பிடிக்கும்.